ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். எல்லாருக்கும் இப்போது தோல் நோய் அதிக அவதியை உண்டாக்குது. தோல் நோய் எத்தனையோ வகை உள்ளது. தோல் நோய்க்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். தோல் நோய் வர காரணம் மலச்சிக்கல் வந்தாலே தோல் நோய் வந்துடும். இந்த தோல் நோயை போக்க எத்தனை வகை மருந்து இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஒவ்வொரு வகையான மருத்துவம் பயன்படும். ஒரு மருந்து ஒரு சில பேருக்கு அது சரியாகாது. இது போல் பல பேர் இந்த தோல் நோயில் அவதிப்படுறாங்க. தோல் நோய் வர காரணம் அவங்க போட்டிருக்கிற துணியை அடுத்தவங்கள போட சொல்கிறது, இல்லை அடுத்தவங்க போட்டிருக்க துணி வேர்வையோடு சேர்ந்து இவங்க உடம்புல போடும்போது கண்டிப்பாக அது தோல் நோயாக மாறும். அல்லது விஷப்பூச்சிக்கள் கடிச்சிருக்கும், அது தோல் நோயாக மாறும். சிலர் வீட்டை அடைச்சிட்டு படுத்திருப்பாங்க, அந்த புகை மூட்டம் போடுவாங்க. சிலர் கொசு மருந்து ஆக்சிஜன் உள்ளே இல்லாமல் இருக்கும்போது சுவாசங்கள் எல்லாமே மருந்து பொருட்களாக உள்ளே போகும்போது கொசு மட்டும் இது ஆகிறதில்ல. கொசு மருந்து நமக்கு உடலில் உள்ள தோள்களை கெடுக்கக்கூடியது. கொசு சாகுதுன்றதுக்காண்டி நம்ம வெளியில் எல்லாத்தையும் விடாமல் காற்றை அடைச்சி வச்சதால் நம்ம தோல் நோய்களும் பாதிப்பாகும், தொண்டை பகுதியும் பாதிப்பாகும். அதனால் கொசு மருந்து போட்டாலும் அதை கொஞ்ச நேரம் கண்டிப்பாக கதவை திறந்து காற்றோட்டம் உள்ள வீடாக மாற்றி உள்ளே இருக்கிற மருந்துகளை வெளியேற்றி விட்டு கொசுக்கள் இல்லாமல் படுக்கும்படியாக பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த நேரமும் நம்ம ஒரு வாசனை திரவியத்துக்குள்ளே இருந்தோம்னா அது தோல் நோயாக மாறக்கூடியது. ஏன்னா சிலர் வாசனை திரவியம் அடிச்சுக்கிட்டு தான் வெளியிலேயே போகிறாங்க. ஆக்சிஜனே இப்போ குறைஞ்சி போயிருக்கு. வாசனை திரவியம் அடிக்க ஆக்சிஜன் உங்கள் பக்கத்திலே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சுவாசிக்கிற திறமை குறைஞ்சிரும். அது இரவு நேரத்தில் நெஞ்சு இறுக்கமாக இருக்கும். இந்த தோல் நோய் வர்றதுக்கு இது ஒரு பெரிய காரணம். இதற்கு முதல் மருந்தாக இந்த வேப்ப இலை. இப்போ வேப்ப இலை, பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வேப்ப இலையை பயன்படுத்தணும். வேப்ப இலையை பயன்படுத்தும் போது தோல் நோயினுடைய அவதி குறையும். எப்படியாப்பட்ட தோலாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடியது இந்த வேப்பலை. இது அம்மனுக்கு உகந்தது. அதனால தான் அம்மை போட்டிருந்தாலும் இந்த வேப்பலையை வச்சுருந்தோன்னா எப்படியாப்பட்ட அம்மையும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இந்த அம்மங்காப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வேப்பலைன்னு சொல்கிறது இங்கே தான் கிராமப்புறங்களில் அம்மங்காப்பு தான் இதுக்கு பேர். அம்மங்காப்பை நம்ம போட்டோம்னா எப்படியாப்பட்ட தோல் நோயும் கண்டிக்கக்கூடியது. அம்மையவே அது கொஞ்சம் கொஞ்சமாக அமர்த்தி நல்ல உடலாக அழகான உடம்பாக மாற்றிடும். இந்த அம்மங்காப்புன்ற இந்த வேப்பலையை கண்டிப்பாக இதுக்கான மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக தோல் நோய்க்கு கருவேப்பிலை ஒரு முக்கியமான மருந்து. இந்த கருவேப்பிலையை அரைச்சி உடம்புல தேய்ச்சிட்டு வந்தால் உடல் தடிப்பாக இருக்கிற தோள்களும் மென்மையாக மாறும். அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலையில் உள்ள மருத்துவம் அதிகமாக உண்டு. இந்த கருவேப்பிலையை அரைச்சி நாம் சாப்பாட்டில் சாப்பிட்லாம், அல்லது இட்லி பொடியில் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட தோள்கள் நல்ல அழகாக இருக்கும். நல்ல தோலில் உள்ள கருப்பு தன்மையும் அதில் உள்ள அழுக்குகளும் வெளியேற்றக்கூடியது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது அசாதாரணமாக இதை தூக்கி வெளியில் போட்டுருவோம். ஏன்னா அது கருவேப்பிலை தானே, அது நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை நம்ம சாப்பிட உடல் அழுக்குகள் வெளியாகும். அதனால் கருவேப்பிலையை நம்ம சிறுசாக பொடி அளவில் அரிஞ்சு அந்த தாளிக்கிறதுக்கு போட்டோம்னா எல்லாரும் அதை சாப்பிட்ருவாங்க. முழு இலையாக போடுறதால தான் அவங்க வெளியில் எடுத்து போடுறாங்க. வெளியில் எடுத்து போடாத அளவுக்கு இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தினாலும் இந்த தோல் நோயில் எல்லா நோய்க்கும் இந்த கருவேப்பிலை உகந்தது. கருவேப்பிலையை அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு வந்தாலே உடலுடைய கருப்புத்தன்மை, தடித்த தோள்கள் மென்மையாக மாறும். அதனால தான் இந்த கருவேப்பிலையை சேர்க்குறோம். இந்த பூவரசில் சாதாரண பூவரசு இருக்குது. இது ஆணை பூவரசுன்னு சொல்லுவாங்க. அந்த பூவரசுக்கு பம்பரம் மாதிரி இருக்கும் காய். இந்த பூவரசில் காய் இந்த மாதிரி இருக்கும். இந்த காய் உள்ளது ஆணை பூவரசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணை பூவரசு இலையே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது சென்னையில் அதிகமாக கிடைக்குது. நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கும். கிராமப்புறங்களில் இது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா கிராமப்புறத்தில் காடுகளில் ஒரு காட்டில் யாராவது தோட்டத்தில் வச்சுருப்பாங்களே தவிர எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது. ஆனால் நகர்ப்புறங்களில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இந்த ஆணை பூவரசு. இந்த ஆணை பூவரசு இலையும் இது தோல் நோயை சரியாக்கக்கூடியது. இந்த தோலில் உள்ள உபாதைகளை இது கண்டிப்பாக சரியாக்கும். தோலில் எந்த வகையான நமைச்சல், அரிப்பு, அதுக்கான தோல் நிறம் மாறி இருந்தாலும் இது பழைய நிலைக்கு கொண்டு வரும். இந்த ஆணை பூவரசு இலையை இதனோடு சேர்த்து பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் புங்கன் இலை. தோள்களில் புண்ணு அவதிப்படுவாங்க. இந்த அவதிப்பட்டவங்களுக்கு இந்த புங்கன் இலை நல்ல மருந்து. தோல் மட்டும் இல்லை, உள்ள காயத்தையும் ஆற்றக்கூடியது. தோலுக்கு கீழே இருக்கிற ரணங்களை போக்கக்கூடியது இந்த புங்கன் இலை. புங்க மரத்தை அடியில் படுத்திருந்தாலே தோல் நோய்கள் தானாக போய்விடும்.
வேப்ப மரமும் புங்க மரமும் இருக்கிற ஊரில் அதிகமாக தோல் நோய் யாருக்குமே இருக்காது. வேம்பு கீழேயும் புங்க மரத்துக்கு கீழேயும் படுக்கிறவங்களுக்கு தோல் நோய் தானாக மாறிவிடும். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி புங்க மரத்தை வைக்கிறாங்க. புங்க மரத்து அடியில் படுத்திருந்தா நல்ல சுகமான தூக்கம் வரும். ஏன்னா இதில் நல்ல ஒரு காற்றும் ஆக்சிஜனும் நல்லபடியாக கிடைக்குது. நோய் கிருமிகள் நம்ம உடம்புல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். பூச்சிக்கடி இருந்தாலும் இந்த பூச்சிக்கடியினுடைய விஷத்தை போக்கக்கூடியது இந்த புங்க இலை. புங்க மரத்தடியில் இருந்தாலே புண்ணியம் தான் கிடைக்கும். வேப்ப மரத்தடியில் படுத்திருந்தா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். புளிய மரத்தடியில் படுத்திருந்தா உடல் மெலிந்து விடும். அதனால தான் சொல்லுவாங்க, உடல் பெருத்தவங்களுக்கு புளிய மரத்தடியும், உடல் மெலிந்தவங்களுக்கு புங்க மரமும் வேப்ப மரமும் தான். நீ புங்க மரத்தடியிலையும் வேப்ப மரத்து அடியிலையும் படுத்திருந்தாலே உன் உடம்பு சரியாயிரும். ஒல்லியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஒல்லியான உடம்புக்கு உண்டான தோல் நோயோ அல்லது உடலில் உள்ள எந்த ஒரு நோயுமோ அது கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வேப்ப மரமும் புங்க மரமும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒல்லியாக உள்ளவங்க அனைவருமே புங்க மரத்தடியோ அல்லது வேப்ப மரத்தடியில் படுக்க படுக்க உடலில் உள்ள உபாதைகள் சரியாகி நல்ல ஒரு வளத்துக்கு வருவாங்க. கனமான உடல் உள்ளவங்க எல்லாருமே புளிய மரத்தடியில் உட்காந்தாலே அவங்க உடலில் உள்ள நீரை எடுத்துரும். புளியை கண்டா மனிதனுக்கு பயம், ஆனால் புளிய மரத்தை கண்டா உடலுக்கு பயன்றது அந்த புளிய மரத்தடியில் போய் உட்காந்தாதான் தெரியும். எவ்வளவுதான் நிலம் குளிர்ச்சியாக இருந்தாலும் புளிய மரத்தடியில் வெக்க தான் அடிக்கும். வெக்கன்னா அதிகமான சூடு. இந்த அதிக சூடு உடம்புல உள்ள வேர்வைகளை வெளியேற்றி நீர் சத்துக்களை வெளியேற்றும். அதனால தான் புளிய மரத்துக்கு கீழே படுக்கணும்னா கனமான ஆள் படுக்கணுன்றோம். ஆனால் புங்க மரத்தடியில் படுத்தாலே தோல் நோய் போகும். அதனால தான் புங்க இலையை பயன்படுத்துகிறோம். அடுத்து மலை அகத்தி, இதை வண்டுகுள்ளின்னு சொல்லுவாங்க, சீம அகத்தின்னு சொல்கிறாங்க. சிலர் இது தோல் நோய்க்கான இலைன்னு அது பேர் தெரியாதவங்க சொல்லுவாங்க. இது அகத்தி இலை போல் இருப்பதால தான் இதுக்கு சீம அகத்தின்னு சொல்கிறோம். இது மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும், சாக்கடை பகுதிகளில் அதிகமாக இருக்கும். இதில் மஞ்சள் நிற பூக்கள் இருக்கும். இந்த மஞ்சள் நிற பூக்கள் மொட்டு மொட்டுக்களாக நேராக மேல் நோக்கி போய் கொண்டு இருக்கும். இந்த சீம அகத்தி என்ற இந்த மலை அகத்தி இலையை சேர்க்கும்போது எப்படியாப்பட்ட பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரியாயிரும், தோல் நோயும் சரியாகும். இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவையாக இருக்கும்போது உடலில் எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் இது போக்கக்கூடியது. இதோடு சேர்த்து ஆமணக்கு முத்து இலைன்னு சொல்லுவோம். இது இந்த ஆமணக்கு விதையை சேர்க்கலாம், அல்லனா ஆமணக்கினுடைய இலையை சேர்க்கலாம். விதை கிடைக்காத நேரத்தில் இலையை சேர்த்துக்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம எண்ணெயாக காய்ச்சி எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயிலிருந்து கிடைக்கிற அந்த எண்ணெய் 7 வகையான பொருள்களை சேர்ந்ததாக இருக்கும். அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம உடலில் தேய்ச்சி வந்தோம்னா எப்படியாப்பட்ட தோல் நோயும் சிறுக சிறுக குறைந்து கொண்டே அந்த தோல் நோயினுடைய அவதியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். தோல் நோய் வந்தவங்க வெளியே முகத்தை காட்டுறதுக்கு, முகத்தில் இருந்தால் முகத்தை மறைச்சிக்கிறாங்க. உடம்புல இருந்தால் அந்த உடம்பை மறைக்கிறதுக்கு பல வகையான வாசனை திரவியங்களை தடவி வாடை இல்லாமல் அந்த துர்நாற்றம் இல்லாமல் வராங்க. தோல் நோய் உள்ளவங்களுக்கு உடம்புல வேர்வையே ஒரு கெட்ட வாடையாக இருக்கும். அவங்களே அந்த வாடையை சகிச்சுக்க முடியாது. வாடை என்றால் வாசனை. அந்த வாசனை அவங்களுக்கு துர்நாற்றமாக இருக்கும். உடலில் உள்ள உபாதைகள் எல்லாமே அவங்களுக்கு கெட்டதாக தான் இருக்கும். அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் தோல் நோய் போகவே போகாது. முதல்ல மலச்சிக்கலை போக்குனா தோல் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மலச்சிக்கலை நீங்கள் சரி பண்ணாமல் எத்தனை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் தோல் நோய் அப்படியே தான் இருக்கும். இந்த மலச்சிக்கலை போக்காமல் நீங்கள் மருந்து எடுத்துக்கவே கூடாது. மலச்சிக்கலுக்கான மருந்தும் நீங்கள் தினந்தோறும் வாழைப்பழம் 2 சாப்பிட்டாலே போதும், மலச்சிக்கல் போயிடும். வாழைப்பழம்னா பூம்பழம் சாப்பிட்டா தான் நல்லது, பச்சை பழம் சாப்பிடாதீங்க. இந்த குடல் சுத்தமானாலே உடல் சுத்தம். இதை வேப்பிலையோடு சேர்ந்த கலவையாக இப்போது இதோட நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி எடுக்க போகிறோம். இதுதான் தோல் நோய்க்கான எண்ணெய். இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா இதோடு சேர்ந்து கடுகு சேர்க்குறோம். நம்ம கடுகு எண்ணெய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கடுகு சேர்த்தாலே போதும். கடுகு சேர்க்கும்போது கடுகு எண்ணெய் அதில் இருந்து நமக்கு அந்த தோல் நோய்க்கும் சரியாக வரும். தோல் நோயை சரியாக்க இந்த கடுகு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கடுகில் அதிக அளவு சூடு, உடல் சூடை சரியாக்கும். கடுகு எண்ணெயை வட இந்தியாவில் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த தோல் நோய்க்கான மருந்து இப்போது தயாரிச்சிருக்கோம். இந்த தோல் நோய்க்கான மருந்து எண்ணெய். இந்த எண்ணெயை நம்ம
இரவு நேரத்தில் போட்டுக்கிறலாம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வராங்க. இரவு நேரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது போட்டிருக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் குளிக்கணும். இல்லைனா ராத்திரி முழுவதும் போட்டிருந்து காலையிலையும் குளிக்கலாம். ஆனால் படுக்கையில எல்லாம் எண்ணெய் ஒட்டிடும். அதனால் ஒரு 2 மணி நேரமாவது இது நம்ம உடம்புல கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்படி போட்டு வந்தீங்கன்னா தினந்தோறும் போட போட தோல் எவ்வளவு தடிப்பாக இருந்தாலும் தோலில் உள்ள அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். இதனுடைய அளவு முறை, இந்த அளவு முறை வேப்பலை, கருவேப்பிலை, புங்க இலை, ஆனை பூவரசு, மலையகத்தி, ஆமணக்கு இலை, ஆமணக்கு முத்து இலை, இதை எல்லாத்தையும் சம அளவு சேர்க்கணும். ஏன்னா சம அளவு சேர்த்தா தான் நல்லது. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கோம். கடுகோட தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து இதை கொதிக்க வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த இலையில் உள்ள முழு பலனும் கிடைக்கத்தான் நமக்கு அந்த மருத்துவத்தன்மை கிடைக்கும். இந்த மருத்துவம் பண்ணும்போது தோல் நோய் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நோய்க்கு சோப்பு போட்டு கண்டிப்பாக கழுவக்கூடாது. இந்த எண்ணெயை நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம், கண்டிப்பாக 10 நிமிடம் அதை காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா, ஷேக்காக வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த தோல் நோய் எவ்வளவு அவதியாக இருந்தாலும் அந்த தோல் நோய்கள் போயிடும். இந்த இலை எல்லாமே நகர்ப்புறங்களில் கிடைக்கிறது தான். அதனால் நீங்கள் இதுக்கு தேடி போய் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு போனாலே இத்தனை இலைகளும் கிடைக்கும். வேப்பலை எங்கேயுமே கிடைக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு வீட்டடியிலேயே அடுப்படியில் கிடக்கிறது. எந்த வகையிலையாவது நீங்கள் வாங்கிடுவாங்க, நமக்கு அடுப்படியில் எடுத்துக்கிறலாம். இந்த பூவரசு ஆனது இது கொஞ்சம் தேடி பார்க்கணும். இதில் உள்ள காய்கள் பெரிதாக இருக்கும். அந்த காய் அடையாளத்துக்காண்டி தான் இந்த காயை காட்டியிருக்கிறோம். இந்த காய்கள் முட்டை மாதிரி இருக்கு உள்ள. ஆனால் நம்ம பூவரசு எப்பயுமே சாதாரணமாக உள்ள பூவரசு பம்பரம் மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும். இது குண்டா தலைகீழ தான் தொங்கும், இப்படி தான் இருக்கும் இந்த பூவரசு காய். இந்த பூவரசு காய் இருக்கிறது ஆனை பூவரசுன்னு சொல்லுவோம். இந்த ஆனை பூவரசு அதிகமாக மலைப்பகுதியில் இருக்கும். ஆனால் அந்த மலையில் கிடைக்கிறது நகர்ப்புறங்களில் வீடுகளில் நிறைய இடத்துல இங்கே இருக்குது. அதுவே ஒரு அதிசயம்தான். இது தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாத புங்க இலை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. புங்க தேடி போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு இங்கே சென்னையில் அதிகமாக இருக்குது. கிராமங்களில் வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் இந்த புங்க மரத்தை வச்சுருப்பாங்க. புங்க மரத்தடியில் படுக்கிறதுக்காக வேண்டியே அவங்க ரூம்பு கூட கட்டாமல் மரத்தடியிலே தூங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஆனால் இந்த மலை அகத்தி அந்த மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காது. ஏதாவது ஒரு சாக்கடை ஓரத்துலையோ அல்லது மலைப்பகுதியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வேணுமென்று வளர்த்தால் ஒழிய இது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே செதுக்கி எடுத்துடுறாங்க. எல்லாருமே சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி நிறைய மூலிகைகளை சுத்தப்படுத்தி அந்த மூலிகைகளை அழிச்சிடுறாங்க. அதனால் இது ஏதாவது ஒரு சாக்கடை ஓரத்தில் இருக்குதுன்னு அருவருப்படாதீங்க. ஏன்னா அது எங்கே இருந்தாலும் நல்லதை தான் செய்யும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் கழுவிட்டு நீங்கள் திருப்பி பயன்படுத்தலாம். இது சாக்கடை ஓரமாக இருக்குதுன்னு நினச்சி இதை விட்டுறாதீங்க. இது நல்ல ஒரு மருந்து தோல் நோய்க்கு. இந்த தோல் நோய்க்கு இது அருமருந்து. இந்த மலை அகத்தி இதுக்கு வண்டு கொல்லின்னு சொல்லுவாங்க, மாற்றுப்பெயர். இது வண்டு கடிக்கு போடுறதால வண்டு கொல்லின்னு சொல்லுவாங்க. வண்டு கொல்லின்றது மரம் வேறு இருக்குது. ஆனால் இதை வழக்கத்தில் உள்ள பேரை தான் நான் சொல்லியிருக்கேன். மலை அகத்தி இதுக்கு பேர். இந்த ஆமணக்கு முத்து, இந்த விளக்கெண்ணெயை இதிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த முத்துகளிலிருந்து ஆமணக்கு முத்து. இந்த ஆமணக்கு முத்தையும் நம்ம இலையும் இதோட சேர்த்து வேக வைக்கிறதால இதனுடைய எண்ணெய் தன்மையும் கிடைக்கும். இது கிடைக்கும்போது தோல் துவாரங்கள் வழியாக இந்த எண்ணெய் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும். ஆமணக்கு எண்ணெயும் நல்லெண்ணெயும் தோல் துவாரத்தில் இறங்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் தோல் துவாரத்தை அடைக்கக்கூடியது. ஏன்னா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அடைக்கிறதுக்காக வேண்டி தான் தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட தோல் இறுகின தோலும் அந்த துவாரங்களுக்கு வழி விடும். இது எல்லாம் உள்ளே போகும்போது அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு மேலே உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும். இப்படி வெளியேற்ற தோல் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம இன்னைக்கு போட்டு நாளைக்கு நல்லாயிடணும்னு கண்டிப்பாக செய்ய நினைக்காதீங்க. அது ஒரு நாளில் நல்லாகிற வேலை கிடையாது. ஏன்னா சிலருக்கு 10 வருடமாக இருக்கும், சிலருக்கு 20 வருடமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிக நாட்கள் செல்லுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வேணாலும் இது தேய்க்கலாம். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் இந்த எண்ணெய் எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யாது. இதை தினந்தோறும் தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு சாணமோ அல்லது மண் சொல்லுவோம், இந்த கிராமப்புறங்களில் கரம்பைன்னு சொல்லுவாங்க, அந்த கரம்பை மண் எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சி
1 மணி நேரம் ஊற விட்டு குளிச்சு வந்தோம்னா அந்த தோலினுடைய தடித்த தன்மைகள் மெல்லிசாக வரும். இந்த கம்மா கரம்பைகள் இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே செங்கலுக்கு போயிடுச்சு. செங்கலில் அறுத்துட்டாங்க. அந்த கரம்பை மண் கிடைக்கணும்னா அதுக்கே இப்போது பெரிய கஷ்டம். அதனால தான் சாணி கிடைக்கும். இந்த மாட்டு சாணத்தை கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உடலில் உள்ள அந்த கிருமிகளை கொல்லக்கூடியது அந்த சாணத்தில் உள்ள கிருமி. சாணத்தை தேய்க்கும் போது உடல் நாற்றம் அடிக்கும்னு நிறைய பேர் அதை கொஞ்சம் அருவருப்பாக நினைக்கிறாங்க. அதை விட அருவருப்பான மருந்துகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் சாணம் தேய்க்கிறதால உடம்பு கெட்டு விடாது. உடலில் உள்ள தோல்கள் மெல்லியதாக இருக்கும். தோலில் உள்ள தன்மைகள் நல்லபடியாகும். தோல் நிறம் மாறும். அதனால் கண்டிப்பாக சேக்காய் போட்டு தான் இதை கழுவணும். சேக்காய் போடாமல் நாங்கள் அந்த சோப்பு போடுறோம் இந்த சோப்பு போடுறோன்னு போடாதீங்க. அது நல்லான உடம்புக்கு ஒத்துக்கும். இந்த தோல் நோய் உள்ளவங்களுக்கு இந்த சோப்பு கண்டிப்பாக ஒத்துக்கிறாது. அதனால தான் இந்த சாணம் அல்லது மண் கலந்த கலவையை பயன்படுத்த சொல்கிறோம். கிராமப்புறங்களில் இந்த மண் குளியல் போடுறாங்கன்னா அது காரணம் தோல் நோய் குணமாகத்தான். சாமிக்கே வேண்டிக்கிடுவாங்க சேத்தாண்டி வேஷம் போடுறேன்னு சொல்லி. ஏன்னா வருடம் ஒரு முறை சேத்தாண்டி வேஷம் போட்டால் தோல் நோய் மாறிடும். இது கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருக்குது, நகர்ப்புறங்களில் இல்லை. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி தோல் நோயிலிருந்து விடுபடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் மணிமேகலை என்னும் பெண் கோவையிலிருந்து எழுதியுள்ளார். அவருக்கு கால்களிலும் கைகளிலும் பித்த வெடிப்பு போல் வெடித்திருக்கிறது என்று எழுதியுள்ளார். இவர் ஏன் அந்த நிலையில் இருக்கிறார், அவருக்கு எல்லா மருந்து போட்டும் சரியாகவில்லை என்றும் எழுதியுள்ளார். பித்த வெடிப்பு போல் இருக்கிறது என்றால் இவர் அதிகமாக டீ குடிப்பார்கள் அல்லது காப்பி குடிப்பார்கள். இந்த காப்பி குடிப்பதையும் டீ குடிப்பதையும் நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்கள் உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும். குடலில் சிக்கல் இருக்கும், அதான் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை போக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது கருப்பையில் சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி வெடிப்பு கைகளிலும் கால்களிலும் பெண்களுக்கு வரும். ஏனென்றால் கருப்பையில் சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக கருப்பையை சுத்தம் செய்ய வேண்டும். கருப்பை எப்படி சுத்தம் செய்வது? அது வெள்ளை அருகு என்று சொல்வோம். வெள்ளை அருகு என்றால் வெள்ளையாக இருக்கும் அருகம்புல். அந்த புல்லின் மேலே வெள்ளை நிற பூக்கள் இருக்கும். அது அதிகமாக கசப்பு தன்மை உடையது. அது தினமும் ஒரு பட்டாணி அளவுக்கு மாத்திரை போல் அரைத்து முழுங்கி விட வேண்டும். இப்படி தினந்தோறும் முழுங்கி வர கருப்பை கண்டிப்பாக 20 நாட்களில் சுத்தமாகும். அது மட்டும் அல்லாது இவர்கள் பித்த வெடிப்பு போல் இருப்பதால் குதிரை குழம்பு என்னும் இலை, இது கடற்கரை ஓரம் அதிகமாக இருக்கும். இது கடற்கரை ஓரம் குதிரை குழம்பு போலேயே இருக்கும். கொடி கொடியாக ஓடி இருக்கும். அதில் ரோஸ் கலர், அதுதான் இந்த ரோஜாவின் இளம் சிகப்பு கலர் என்று சொல்வோம். அந்த கலரில் பூக்கள் இருக்கும். இது கொடி கொடியாக ஓடி அங்கங்கே வேர்களை ஊண்டி இருக்கும். அந்த இலையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அந்த இலையில் 100 கிராம் அளவுக்கு எடுத்தால் மஞ்சள் கண்டிப்பாக ஒரு 50 கிராம் எடுக்க வேண்டும். 50 கிராம் மஞ்சள், இவைகளை ஒன்றாக அரைக்க வேண்டும். இதில் 10 கிராம் அளவிற்கு சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். 10 கிராம் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து 100 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்க வேண்டும். இவைகளை ஒன்றாக கலக்க இது 3 நாட்கள் கழித்து பார்த்தால் அவை அத்தனையும் களிம்பு போல் ஆகிவிடும். இந்த களிம்பை எடுத்து இரவு நேரத்தில் கால் பாதத்தில் தடவி வர வேண்டும். இரவு நேரத்தில் தடவி வர காலையில் நன்றாக சேக்காய் அல்லது மண் கலந்த கலவையை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும். மண் கலந்த கலவை என்றால் கம்மாய் கரம்பை என்று சொல்வோம். அந்த கரம்பை மண்ணில் பல மூலிகைகள் அடித்து வந்திருக்கும். இது மலைப்பகுதியில் உள்ள குளங்களில் தான் கிடைக்கும், இல்லை ஆறுகளில் கிடைக்கும். இது சாதாரண தரையில் கிடைக்காது. அதனால் சில கிராமங்களில் இதை கொண்டு வர சொல்லி இது பாதத்தில் காலையில் போட்டு கழுவ வேண்டும். இந்த கலவையை கால் பாதத்தில் இரவில் தடவி பகலில் கழுவி வர வர அந்த பாத வெடிப்பும் கை வெடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இவர்கள் கண்டிப்பாக பப்பாளிக்காயை சமைத்து சாப்பிட வேண்டும். பப்பாளிக்காய் தினமும் ஒரு 50 கிராம் அளவுக்காவது சுரக்காய் கூட்டு வைப்பது போல் வைத்து சாப்பிட வேண்டும். பப்பாளிக்காய் எல்லா வகையான தோல் நோய்களையும் போக்க வல்லது. தோலில் உள்ள நோய்களை போக்க வேண்டும் என்றால் பப்பாளிக்காய் சிறந்த ஒரு மருந்து. இந்த பப்பாளிக்காயில் இப்பொழுது பால் எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த கறியை பதப்படுத்த எந்த ஒரு கறியும் கெடாமல் இருப்பதற்கு பப்பாளி பாலை பயன்படுத்துகிறார்கள். அந்த பப்பாளிக்காயை நாம் சாப்பிட சாப்பிட நமது தோள்களில் உள்ள அனைத்து கிருமிகளும் சரியாகும். பித்த வெடிப்பாக இருந்தாலும் சரி, அது
ஒரு சரும வெடிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாறும். பப்பாளிக்காய் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். குதிரை குழம்பு உடன் மஞ்சள், சுண்ணாம்பு, விளக்கெண்ணெய் இவைகளை ஒன்றாக கலந்து குழைப்பு வைத்து 3 நாள் கழித்து பார்த்தால் குழம்பு போல் இருக்கும். அது ஒரு நல்ல களிம்பு போல் மாறிவிடும், கட்டியாக இருக்கும். அதை எடுத்து போட்டு வர வர அந்த பித்த வெடிப்புகள் மாறும். அதில் போடும்போது கை கால்களில் எரிச்சலோ எதுவும் இருக்காது. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் விளக்கெண்ணெய் சேர்த்ததால் குளிர்ச்சி உண்டாக்கி அந்த இடத்தில் நல்ல வழுவழுப்பை கொண்டு வரும். கைகளில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கருப்பையில் அழுக்கு இருந்தால்தான் கை சுத்தமாகாது. வெள்ளை அருகினுடைய இலை எடுத்து பட்டாணி அளவுக்கு அரைத்து உள்ளுக்கு தினமும் சாப்பிட வேண்டும். 20 நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது. 20 நாட்கள் சாப்பிட கருப்பை கண்டிப்பாக சுத்தமாகும். கருப்பை சுத்தமாகாமல் இந்த கை கால்களில் உள்ள இந்த வெடிப்புகள் மாறாது. இவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு அசைவ உணவையும் சாப்பிடக்கூடாது. அசைவ உணவு சாப்பிட்டால் இது சரியாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவமும் அசைவ உணவுக்கு எதிராகத்தான் வேலை செய்யும். நாம் சாப்பிடும் உணவை வைத்துத்தான் மருத்துவமே வேலை செய்யும். நீங்கள் மூலிகை மருத்துவம் செய்துவிட்டு அசைவ உணவு சாப்பிட அது வேலை செய்யாது. நீங்கள் எந்த மருந்தை பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக அசைவ உணவை ஒதுக்கிவிட்டு பயன்படுத்த 100%ன்னு சொல்லுவோம். அது முழுமையாக வேலை செய்யும். முழுமையாக வேலை செய்யும்போது சீக்கிரம் சரியாகும். சீக்கிரம் சரியானால்தான் கைகளில் உள்ள அழுக்குகள் போய் அந்த வெடிப்புகள் மாறும். மாலை நேரத்தில் வாழைப்பழங்களை சாப்பிட வேண்டும். கொய்யா பழங்களை சாப்பிட்டால் கண்டிப்பாக சீக்கிரம் குடல் சுத்தமாகும். 5 நாள் மலச்சிக்கல் இருந்தாலும் 2 கொய்யா பழம் சாப்பிட்டால் குடலில் உடனே சுத்தம் ஏற்படும். இதை பயன்படுத்தி கைகளிலும் கால்களிலும் தடை வர அந்த வெடிப்புகள் மறையும். இந்த முறையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.